கொள்கை ஏழை எளிய மக்களுக்கு சமமான உரிமை, வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினாரோ அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 69% இடஒதுக்கீடை அரசியலிலே, மத்திய அரசியலிலே இடஒதுக்கீடு செய்து வரலாற்று சாதனை படைத்தவர். தந்தை பெரியாருடைய வாரிசாக போற்றப்படுகிற ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டப்பட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே வழியில் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கண்துஞ்சாமல் காத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் வழியில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக மாற்றியிருக்கின்ற வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்று சாமானிய மக்களும், படித்தவர்களும், ஆசிரியர்களும், இன்றைக்கு அரசு அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்